மக்களே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா G37 வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ அதில வந்து என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இதனுடைய டிசைன் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். G37 ஆனது இந்த 5G மாடல் வந்து இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி G37 பவரையும் எடுத்து பார்ப்போம். ஸோ இதுவும் பாக்ஸ் இந்த மாதிரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள மொபைல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் குடுத்துருக்காங்க. சார்ஜர் அண்ட் கேபிள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காமனா இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய டிசைன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைலினுடைய கம்பேரிசன் இப்போ பார்ப்போம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மோட்டோவில் இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ G37 அண்ட் மோட்டோ G37 பவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புது வேரியன்ட், ரெண்டு புது மாடல், ரெண்டு புது டிஃப்ரெண்ட் இதுன்னு சொல்ல முடியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு புது மொபைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட்ஜெட் ரேஞ்சில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்லக்கூடிய எப்பவும் சொல்லக்கூடிய அந்த 15 டு கூட இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 14 டு ஒரு 20க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 14,000லேருந்து 20,000க்குள்ளே இந்த ரெண்டு மொபைல் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வருது அண்ட் இது ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்போ கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை ஓப்பனாகவே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைலுக்குமே பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வெயிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது G37 அண்ட் G37 பவருக்கு வெயிட்டு, அதுக்கடுத்து வேரியண்ட்டு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங், அந்த பேக்கப் அண்ட் ஸ்பீடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பாடி டைமென்ஷன், நீங்கள் பிளாஸ்டிக் ஃப்ரேமில் பார்க்கக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக இருக்கட்டும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கேமரா குவாலிட்டி 50 MP இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 8 MP கொடுத்துருக்கதா இருக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய என்ன சொல்கிறது 128 ரிஃப்ரெஷ் ரேட்டாக இருக்கலாம். அது போக வீடியோ டிஸ்பிளே குவாலிட்டியாக இருக்கலாம். டிஸ்பிளே குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் ஹெச்டியில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் சேமாக தான் இருக்குது. ப்ராசஸர்லேருந்து ஆரம்பிச்சு, வீடியோ குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிச்சு அண்ட் எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போக தான் செய்யுது. எல்சிடி டிஸ்பிளே தான். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது டிஸ்பிளே கிளாரிட்டியாக இருக்கட்டும், அந்த ஹெட்ஸு, அதுக்கடுத்தது ஈவன் ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்கதா இருக்கட்டும், அதுக்கடுத்து 3.5mm ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட்டு, 2 நானோ சிம்மு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒத்து போகுது அப்படின்னு சொல்லலாம். என்ன வித்தியாசம், இந்த பீக் பிரைட்னஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுலேயுமே 1050 தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது 1050 வந்து பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த நிட்ஸ் வந்து. ஸோ ஓவரால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. பட் டிஃப்ரென்ஸ் என்னென்ன வருதுங்கிறதுல நான் வெயிட் சொன்னேன் இல்லையா, வெயிட் வந்து 191 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 37க்கும் 37 பவர்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா 215 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ வெயிட் ரொம்பவே டிஃபர் ஆகுது. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா ஒரு பாயிண்ட், பேட்டரி பேக்கப் அண்ட் பேட்டரி அந்த சார்ஜிங் ஸ்பீடு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 5200 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க 37 வந்து. ஸோ 37 பவரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7000 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சார்ஜிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 10 வாட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 30 வாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதனால இந்த மேஜர் வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போக வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 1080p அண்ட் வந்து 1440 அந்த 1440 ரெசல்யூஷனில் தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். 37 பவர்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2Kல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப் டு 1080pல 60 fpsல ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேமரா வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இது வந்து தோண வைக்குது. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேரியன்ட்னு எடுத்து பார்க்குறப்போ 37ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 464 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது போக 4128, 4256னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 4128, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8128, அதுக்கடுத்து 4256. இந்த 4256 எனக்கு என்னமோ சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பட்ஜெட் ரேஞ்ச் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து இதை பார்க்குறப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே இந்த 67 பவர்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா வந்து போகுது. ஏன்னா 17,000க்கு அது இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 37 பவரும் 17,000க்கு கொடுக்குறாங்க. பட் மீடியாடெக் 6400 இந்தியாவில் அப்படி தான் நினைக்கிறேன் 6400 ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சில் உள்ள ஒரு இதுதான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 67 பவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அது இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு நமக்கு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ கம்பேரிட்டிவ்லி நமக்கு அது நல்லா இருந்துச்சு. பட் அதனுடைய ரேட்டே இப்போ 21,000 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால நம்ம அது பக்கம் போக முடியாது, கம்பேரிசனுக்கு அதை வைக்க முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ரெல்டல் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறப்போ. அண்ட் அது போக என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டால் G37 வந்து பார்த்தா நமக்கு வந்து 13,999 கொடுக்குறாங்க. G37 பவரானது வந்து பார்த்தா 4128 வந்து 16,000க்கு, அதாவது 15,999க்கும், 8128 அந்த G37 பவர் வந்து பார்த்தீங்கன்னா 18,999 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் ரேட் வந்து நான் செக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வம் முருகங்குறிச்சி டவரில்
நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கே தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த 2 விஷயங்கள்லாம் பார்க்கும்போது G37 பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற நீட் இருந்தால் மட்டும் 4128 வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லுவேன். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 464 உங்களுக்கு ஆஃப்னு சொன்னால் 14,000க்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் விவோ போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டில் எடுத்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த Y11 மாடலோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து நம்ம பர்டிகுலராக வந்து A6X இந்த மாதிரியான மாடல்லாம் எடுக்கும்போது 464லேயே வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து 15 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க 14,999. ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா 16,999 17,000 கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இது வந்து உங்களுக்கு 464 வேரியண்ட் வந்து ஜஸ்ட்டு 13,999 அதாவது 14,000க்கு அவைலபிளாக இருக்குங்கிறப்போ நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு மோட்டோவில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெக்லாம் அதிகமாக கொடுத்து ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கிறப்போ இது ஓரளவுக்கு அந்த அளவுக்கு கம்மியாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் வருது. பட் எனிவேஸ் கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் மக்களை, வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எந்த மாடல் உங்களுக்கு தேவைன்னு தோணுதோ நான் சொன்ன விஷயங்களை பொறுத்து வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். நான் சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனால கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல இந்த மாடல் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தட்ஸ் இட் மக்களை, வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். லவ் யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோ.